நம்ம ஞானசாய் பாபாலயத்தில் மாதம் அமாவாசைக்கு நம்ம கோ பூஜை பண்ணி பித்ருக்கள் பூஜை பண்ணி அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதம் 14ஆம் தேதி இந்த அமாவாசை வருது. அதாவது ஒரு வீட்டில் ஒரு தடங்கல் நடக்குது, குடும்பத்தில் கணவன் மனைவி அந்யோன்யமா இல்லை, சண்டை சச்சரவுகள் அதிகம் வருது அப்படின்னா பித்ருக்கள் சாபம் அப்படிம்பாங்க. நிறைய பேர் கல்யாணம் நடக்காது, ஜாதகத்தை எடுத்துன்னு போவாங்க. போய் பார்த்தாக்க உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்கு, நீங்க காசி போங்க, ராமேஸ்வரம் போய் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த கர்ம வினைகளை போக்கக்கூடிய இடம் நம்ம சாய்நாதர் ஆலயம் அப்படிமோ. இந்த பித்ரு சாபங்களை போக்கக்கூடியது எது அப்படின்னா கோசாலையில் கோ பூஜை பண்ணா இந்த பித்ரு தோஷங்கள் விலகும். நம்ம ஞானசாய் பாபாலயத்தில் பார்த்தீங்கன்னா காலம்புரை எல்லாரும் இந்த இடத்துல சங்கல்பம் பண்ணி மகா சங்கல்பம், நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், உங்களுடைய கர்ம வினைகள் நீங்கணும், பித்ரு சாபங்கள்லாம் விலகணும், உங்களுடைய கஷ்டங்கள் விலகணும், முன்னோர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தடைகள் இருந்தால் அந்த தடைகள் இல்லாமல் நிவர்த்தி ஆகணும், வெற்றியை கொடுக்கணும், தடைகள் நீங்கி நம்ம எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி அடையணும் அப்படின்னு நீங்கள் சங்கல்பம் பண்ணி அங்கே இப்போ கோசாலையில் போயிட்டு இங்கே ஒரு 15 பசுக்கள் இருக்குது நம்ம கோசாலையில், உங்கள் கைனாலேயே அங்கே மஞ்சள் குங்குமம் வச்சு 108 மகாலட்சுமியின் அஷ்டோத்திரம் 108 தடவை சுவாமிக்கு பூஜை பண்ணி அகத்திக்கீரை பழம் கொடுத்து நம்மளுடைய பித்ரு தோஷங்களை நிவர்த்தி பண்ணி. இங்கே நம்ம கோயிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோசாலையில் கூட்டு பிரார்த்தனை. நம்ம ஞானசாய் பாபாலயத்தில் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை தோறும் அதுபோல் பௌர்ணமியில் நம்ம இங்கே கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம். ஒரு பூஜை முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து அனைவரும் ஒருவருக்காகவும் ஒருவரும் அனைவருக்காகவும் நம்ம செய்யக்கூடிய கூட்டு பிரார்த்தனையின் பலன்தான் நம்ம கோயிலில் ஒரு வாரம் அடுத்த வாரத்துக்குள்ளே நடந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் அன்னைக்கு கோசாலையில் எல்லாரும் நல்லா இருக்கணும், யார் யாரெல்லாம் இந்த கூட்டு பிரார்த்தனை பார்க்குறாங்களோ அவங்களுடைய பிரார்த்தனைகளும் பரிபூர்ணமாக நிறைவேறணும். இந்த கோசாலையில் யார் கோ பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுடைய கர்ம வினைகள் தீரணும், பித்ரு சாபங்கள்லாம் நீங்கணும், அவங்களுடைய முன்னோர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜையை பண்ணுறோம். எல்லோரும் கலந்துக்கோங்க. அந்த கோபூஜை முடிஞ்சு அனைவருக்கும் அன்னதானம் கொடுக்கப்படுது. எப்போதுமே நம்ம ஆலயத்தில் அன்னதானம் நடக்குது. இந்த கோபூஜையில் கலந்துட்டு இந்த அமாவாசை இன்னைக்கு கோபூஜையை பண்ணுங்க. பித்ரு தோஷங்கள் பித்ரு சாபம்லாம் விலகட்டும், முன்னோர்களின் ஆசையோடு நல்லா சுகபோகமாக சந்தோஷமாக நீங்கள் வாழணும் அப்படின்னு ஞானசாயிட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸ்ரீ சாய் வாசுதேவாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாய் பகவதே நமஹ. நம்ம ஞானசாய் பாபாலயத்தில் பார்த்தீங்கன்னா அன்னதானம் உணவே பிரம்மம், பாபா சொல்லியிருக்காரு, உணவு தான் பிரம்மம். நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா எல்லா வியாழக்கிழமையும் வயிறார மக்களுக்கு சாதம் குழம்பு கூட்டு பொரியலோட சாப்பாடு போடுவோம். அதே மாதிரி தினசரி காலம்புரை நம்ம யாருக்கு அன்னதானம் பண்ணுறோன்னா ஒரு நாள் வாரத்தில் 7 நாளில் ஒரு நாள் தூய்மை பணியாளருக்கு பண்ணுறோம், ஒரு நாள் வயது முதிர்ந்த ஆசிரமத்துக்கு ஒரு நாள் பண்ணுறோம், பேருந்து நிலையத்தில் இருக்கிற ஆதரவற்றவர்களுக்கு ஒரு நாள் பண்ணுறோம். இது மாதிரி ஒவ்வொரு இடமா நம்ம செலக்ட் பண்ணி ஒவ்வொரு நாள் பண்ணுறோம். நம்ம சாய்நாதர் ஆலயத்திலையும் அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் நல்ல வயிறார சாப்பாடு போடுவோங்க. சாப்பாடு தான் இங்கே முக்கியம். உணவே பிரம்மம். பாபா என்ன சொல்லியிருக்காரு? உணவே பிரம்மம் சொல்லியிருக்காரு. வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஏன்னா அவர் ஏற்றி வச்ச இன்னும் அந்த சாப்பாட்டு அடுப்பு என்னை எரிஞ்சுட்டே இருக்குது. வயிறார சாப்பாடு போடுங்க, அதுதான் தானம் தர்மம். திருமந்திரத்தில் திருமுறையே சொல்லியிருக்கார், யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. அப்போ நம்ம சாப்பாடும் போது ஒரு பிடியாவது யாருக்காவது சாப்பாடு போடணும். இந்த சாப்பாடு தான் நம்ம தர்ம நிலை கொண்டு போவோம். நம்ம கோயிலுக்கு என்ன வேண்டினாலும் நடக்கக்கூடியது நம்ம பண்ண தான தர்மங்கள்னால நடக்கும். இந்த அன்னதானம் பண்ணும்போது நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த தட்டை எடுத்துகிட்டு நிற்க வைக்க மாட்டோம். ஏன்னா இங்கே பூஜை முடிஞ்ச உடனே அங்கே சாப்பாடு ஆரம்பிச்சிடுவோம். தனித்தனியாலாம் பாகுபாடு, இங்கே ஒருத்தருக்கு மேலே ஒருத்தருக்கு கீழே ஒருத்தருக்கு ஸ்பெஷல் சாப்பாடு அப்படியே கிடையாது. சுவாமியோட பிரசாதம் அப்படின்னா அதை லைனில் நின்று ஒவ்வொருத்தராக வாங்கி அதை சாப்பிடும்போது மனசும் நிறைவாகுது, வயிறும் நிறைவாகுது, இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்குது. அதனால் நான் புக்கு படிக்கிறேன், நான் ஒரு மாதமாக அந்த புக்கு படிக்கிறேன், சச்சரித்திரம் படிக்கிறேன், ஸ்தவன மந்திரி படிக்கிறேன், எனக்கு இந்த விரத புக்கெல்லாம் படிக்கிறேன் நடக்கலையே அப்படின்னா அது நம்ம சச்சரித்திரம் படித்தீங்கன்னா சாய்நாதரை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. ஸ்தவன மந்திரி உங்கள் மனசை சரிப்படுத்தும். சாப்பாடு போடுங்க, சாப்பாடு போட்டு பாருங்கள், உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பரிபூரணமாக நிறைவேறும். அது மாதிரி சாப்பாடுங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஜீவராசிகளுக்கும் சாப்பாடு போடுங்க. உங்களால் முடிஞ்சால் மனிதர்களுக்கு மட்டும் சொல்லலைன்னா ஒரு பைரவருக்கு நாய்க்கு ஒரு பிஸ்கட் போடுங்க, ஒரு காக்காய்க்கு சாதம் வைங்க, ஒரு தண்ணி வைங்க பறவைகளுக்கு, அதெல்லாம் கூட அன்னதானம் தான், அதெல்லாம் கூட சாப்பாடு தான். ஒரு செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறீங்களா, அது கூட தானம் தான். பறவைகள்லாம் வெளியில் இருக்கா, மேலே போய் சாப்பாடு போடுறீங்களா, அதுவும் அன்னதானம். இதெல்லாம் சேர்ந்து அன்னதானம். அனைத்து ஜீவராசிகளையும் நான் இருக்கிறேன் இருக்கார் பாபா.
உணவே பிரம்மம் தான் சொல்லியிருக்காரு. எல்லா ஜீவராசியிலும் நான் இருக்கேன்னு சொன்னாலாவது நீங்கள் சாப்பாடு போடுவீங்களா அப்படின்னு. சாப்பாடு போட்டிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். ॐ श्री साई सिद्धेश्वराय